Hi, welcome to Keru Food Basket channel. This is KP. இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சம்மர் டே ஸ்பெஷல். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சம்மர் டே ஸ்டார்ட் ஆனதுலேருந்து நம்ம நிறைய வந்து பார்த்தீங்கன்னா டெசர்ட் ஐட்டம், ஐஸ்கிரீம் ஐட்டம்ஸ் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஐஸ்கிரீம் ஐட்டம் தான் பார்க்க போகிறோம். மலாய் குல்ஃபி. இது எப்படி செய்யலான்றது பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம வந்து வீடியோவில் வந்து குல்ஃபி வந்து போட்டிருந்தோம். சாக்லேட் குல்ஃபி எப்படி செய்யலான்றது. ஒருவேளை அந்த வீடியோ நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா போங்க, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் போய் பார்க்கலாம். இன்றைக்கி வந்து நான் வந்து மலாய் குல்ஃபி எப்படி செய்யணும், ரொம்ப சிம்பிள். இந்த ஒரே மில்க் வந்து நம்ம வந்து எப்படி வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். லாஸ்ட் வீடியோவில் வந்து பாசுந்தி எப்படி பண்ணலான்னு பார்த்துருந்தோம். அந்த பாசுந்தியில் நம்ம ஃபில்டர் பண்ண எடுத்திருந்த மலாய் அந்த மில்கை தான் வச்சு நம்ம வந்து இன்றைக்கி வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ஒரு குல்ஃபி வந்து மேக் பண்ண போகிறோம். இது வந்து ஃபுல்லி வந்து நட்ஸ் போட்டு அப்புறம் நாட்டு சக்கரை யூஸ் பண்ண போகிறோம். எப்பவுமே அந்த நம்ம நார்மலில் வந்து குல்ஃபி வந்து செய்கிறதுக்கு நார்மல் ஒயிட் சுகர் யூஸ் பண்ணுவோம். இதில் வந்து நம்ம நாட்டு சக்கரை யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மலாய் குல்ஃபி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கிம்டு மில்க் மாதிரி வந்து நம்ம ரெடி பண்ணுவோம். இதை வந்து ரொம்ப கிட்டத்தட்ட வந்து ஒரு 2 லிட்டர் மில்க் எடுத்து ஒரு 4 நாளைக்கு வந்து நம்ம நல்லா காய்ச்சி ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம் அப்படின்னா நல்லா வந்து திக்காயிட்டு வரும். இந்த மில்கில் வந்து நம்ம வந்து குல்ஃபி செய்யும்போது பார்த்திங்கன்னா அசல் டேஸ்ட் அப்படியே வந்து எது எக்ஸ்ட்ரா இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து நம்ம சேர்க்காமலே வெறும் மில்க் அண்ட் நட்ஸு வச்சுட்டு நம்ம சூப்பராக ஒரு குல்ஃபி வந்து மேக் பண்ணிடலாம். இந்த நாட்டு சர்க்கரை வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து சுகர் கொஞ்சம் டேஸ்டியாகவும் இருக்கும், அட் த சேம் டைம் வந்து சால்ட்டியாகவும் இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்து இதில் வந்து டேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கணும். ஓவராக நம்ம நாட்டு சர்க்கரை சேர்த்துட்டோம் அப்படின்னா ரொம்ப சால்ட்டியாக ஃபீல் ஆகும். ஸோ நீங்கள் அப்பப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையில்லை. இந்த மாதிரி வந்து ஒரு பிளெண்டர் வச்சுட்டு நம்ம வந்து நல்லா கொஞ்சம் பிளெண்ட் பண்ணிப்போம். இப்போ மேலே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு கொஞ்சமாக பட்டர்லாம் அப்படியே வந்து கலெக்ட் ஆக ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சம் நல்லா திக்காகும். இப்போ நம்ம வந்து சேர்த்துருக்கிற நாட்டு சக்கரை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி கொஞ்சம் திக் குவான்டிட்டி வந்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கன்சிஸ்டன்சி இப்போ இந்த ஃபில்டர் நம்ம இந்த பிளெண்டரை வெளியில் எடுத்துடலாம். இப்போ வந்து நம்ம தேவையான அளவுக்கு வந்து நட்ஸ் எல்லாம் எடுத்து ஜஸ்ட்டு வந்து நீங்கள் க்ரஷ் பண்ணியும் போட்டுக்கலாம், இல்லை கட் பண்ணியும் போட்டுக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி ஒரு அந்த உரலோட அந்த மேலே இருக்கிறத வச்சு இந்த மாதிரி ஜஸ்ட்டு நான் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஒரு கரண்டி, ஸ்பூனு, இல்லைன்னா நம்ம சப்பாத்தி ரோலர் எது வேணாலும் வச்சு இந்த மாதிரி ஜஸ்ட்டு வந்து ஒன்றும் பாதியமாக வந்து க்ரஷ் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கும். ஜஸ்ட் இந்த மாதிரி மேலே வச்சு ப்ரெஸ் பண்ணால் போதும். இந்த மாதிரி நட்ஸ் எல்லாம் வந்து 1 1/2 இந்த மாதிரி வந்து க்ரஷ் ஆகிடும். இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம வந்து செஞ்சுக்கலாம். ஆல்ரெடி நான் வந்து குல்ஃபி வந்து பார்த்திங்கன்னா சாக்லேட் குல்ஃபி வந்து பண்ணியிருப்போம். அதில் வந்து ஒரு அளவுக்கு வந்து நம்ம வந்து நட்ஸ் சேர்த்துருப்போம். இதில் வந்து இன்னும் கொஞ்சம் நிறைய நட்ஸ் சேர்த்தா தான் இந்த குல்ஃபி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸ்ட்ரா ஐட்டம்ஸ் எதுவுமே நம்ம சேர்க்கல. வெரி சிம்பிள் வந்து 3 பொருள் தான், நட்ஸு, மில்க்கு அண்டு நாட்டு சர்க்கரை. இப்போவும் சொல்கிறேன், நீங்கள் நாட்டு சர்க்கரை வந்து ஆப்ஷனல், உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஒயிட் சுகரும் ஆட் பண்ணிக்கலாம், ப்ரௌன் சுகரும் சேர்த்துக்கலாம், வெல்லம் இருந்தால் வெல்லமும் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து பாதாமியும் இதே மாதிரி வந்து நம்ம வந்து க்ரஷ் பண்ணிக்கலாம். இது கூடவே வந்து நீங்கள் இன்னும் நிறைய நட்ஸ் கூட சேர்க்கலாம், வால்நட் சேர்க்கலாம், இல்லைன்னா நீங்கள் வந்து பிஸ்தா, இந்த மாதிரி நம்மக்கிட்ட என்ன கிடைக்குமோ நீங்கள் அதை வச்சு நம்ம சேர்த்து நம்ம இந்த குல்ஃபி வந்து ரெடி பண்ணலாம். இப்போ நான் எல்லாத்தையும் வந்து நல்லா க்ரஷ் பண்ணிட்டேன். இந்த மாதிரி நல்லா க்ரஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சதுக்கப்புறமா இப்போ வந்து நம்ம வந்து குல்ஃபி மோல்டு எடுத்து எப்படிலாம் வந்து நம்ம வந்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஜஸ்ட் அந்த மோல்டில் வந்து சர்வ் பண்ணி நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறோம். இப்போ அந்த மில்க் நம்ம எடுத்துக்கலாம். நல்லா நம்ம வந்து எந்த அளவுக்கு பிளெண்ட் பண்ணமோ நம்ம அந்த அளவுக்கு பண்ணிக்கலாம். இல்லை நம்மக்கிட்ட பிளெண்டர் இல்லை அப்படின்னா நீங்கள் விஸ்க் வச்சும் நம்ம பண்ணலாம். இல்லைன்னா மிக்சியில் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் வந்து பல்ஸ் மோடில் ஒரு 4-5 தடவை நீங்கள் வந்து பல்ஸ் மோடில் வச்சு நீங்கள் வந்து டர்ன் அவுட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சேர்த்துருக்கிற நட்ஸு எல்லாத்தையும் இந்த மில்கில் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், குல்ஃபி மிக்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதில் நம்ம வந்து சில பேர் வந்து கோதுமை மாவு மிக்ஸ் பண்ணுவாங்க. நம்ம வந்து லாஸ்ட் வீடியோவில் பார்த்திங்கன்னா அந்த திக்கான வளவளப்பான கன்சிஸ்டன்சி வர்றதுக்காக நம்ம வந்து சோள மாவு, கார்ன்ஃப்ளவர் சேர்த்துருந்தோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் கிடையாது, தேவையும் இல்லை. இது ஜஸ்ட்டு நல்லா எல்லாத்தையும் சேர்த்து நாட்டு சக்கரெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மோல்டில் என்னென்ன மோல்டு நம்மக்கிட்ட இருக்கோ ஷேப்ஸில் அதில் நம்ம வந்து இந்த மிக்ஸ் எடுத்து நம்ம அதில் சர்வ் பண்ணிடலாம். மோல்டு இல்லை அப்படின்னா டோன்ட் வரி, நம்ம வந்து வீட்டில் எல்லாருக்கிட்டேயும் வந்து எவர் சில்வர் கிளாஸஸ் இருக்கும், டீ டம்ளர்ஸ், இல்லைன்னா சில்வர் கப்ஸு, அப்படியும் இல்லைன்னா நம்ம கிளாஸ் கப்ஸ்லாம் இருந்ததுன்னா அதுலேயும் நம்ம வந்து இது சேர்த்துக்கலாம்.
இப்போ நான் இந்த மோல்டு எடுத்து வச்சுருக்கேன். இதில் எல்லாத்துலேயும் வந்து தேவையான அளவுக்கு ஊற்றிக்கலாம். இதுக்கப்புறம் வர அப்கமிங் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் இன்னும் கொஞ்சம் கூட வந்து வெஜிடபிள்லாம் யூஸ் பண்ணி நான் வந்து குல்ஃபி ரெடி பண்ணலான்னு இருக்கேன். அந்த மாதிரி வீடியோவும் உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கணும் அப்படின்னா இது வரைக்கும் நம்ம சேனலில் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் நம்மளுடைய சேனலில் வந்து கீழே வந்து பார்த்திங்கன்னா சேனல் நேம் பக்கத்தில் சப்ஸ்கிரைப் என்ற ரெட் கலர் பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிடுங்க. நான் வீடியோ போடுறது உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா ஆல் என்ற ஆப்ஷன் இருக்கும். அதையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் ஆல்ரெடி நம்ம சப்ஸ்கிரைபாக இருந்தீங்கன்னா இன்னும் நம்ம சேனலில் வந்து இன்னும் ஒரு 2-3 பேருக்கு வந்து ஷேர் பண்ணி கொடுங்க. அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சின்னதாக ஒரு லைக் பட்டன் ஹிட் பண்ணுங்க. பிகாஸ் அப்போ தான் நெக்ஸ்ட்டு நம்ம வீடியோ போடுறதுக்கு நம்மளுக்கு ஒரு பூஸ்டப் இருக்கும். தட்ஸ் வை ஐ டெல்லிங் யூ. இப்போ நம்ம எல்லாத்தையும் இதில் போட்டாச்சு. இது மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த கப்ஸோடைய மோல்டோடைய கவரை வந்து நம்ம நல்லா டைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 8 hours வந்து 8 hours to 10 hours வந்து நல்லா ஹை லெவலில் வந்து ஃப்ரீசரை வந்து நம்ம மோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உள்ளே வைக்கணும். ஓவர் நைட் நீங்கள் வச்சிங்கனாலே உங்களுக்கு வந்து குல்ஃபி வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக செட் ஆகிட்டு நம்மளுக்கு கிடைக்கும். நீங்கள் வந்து லோ மோடில் வைக்கக்கூடாது. மோட் வந்து ஹை மோடில் இருக்கணும். ஃப்ரீசருடைய கூலிங் கெப்பாசிட்டி அப்போ தான் வந்து கரெக்டாக செட் ஆகும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓவர் நைட் நான் வச்சு எடுத்துட்டேன். இப்போ வந்து மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு நார்மல் தண்ணியை வந்து ஒரு பவுலில் எடுத்துக்கோங்க. அதில் ஜஸ்ட் இப்படி வச்சு எடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கொஞ்சம் ஃப்ரீ ஆகும். இந்த மாதிரி ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு ரொட்டேட் பண்ணி எடுத்திங்கன்னா அவ்வளோ அழகாக வந்து நம்மளுக்கு மலாய் குல்ஃபி வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஷேப்லேயும் நம்ம வந்து வச்சுருந்தோம். எவ்வளோ அழகாக வந்து நம்மளுக்கு செட் ஆகிட்டு வந்துடுச்சு பாருங்கள். கொஞ்சம் கூட நம்மளுக்கு வந்து கிராக் ஆகலை. ஐ ஹோப் ஆல் ஆர் லைக் திஸ் வீடியோ. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் வேல்யூபிளான கமெண்ட்டை வந்து நம்மளுக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதை தவிர்த்து ஃபர்தராக உங்களுக்கு என்ன வீடியோ வேணும் அப்படின்னாலும் நம்மளுக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். டெஃபினெட்லி ஐ கேன் மேக் தட் வீடியோ ஆல்சோ. ஓகே வியூவர்ஸ், டாட்டா பை பை. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறோம். அது வரைக்கும் டாட்டா பை பாய்.